ஹலோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதுனால நமக்கு ஒரு மகிழ்ச்சி, கர்த்தருடைய வார்த்தை கேட்பதில் ஒரு மகிழ்ச்சி. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நீர் என்னிலே என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை வேண்டிக் கொண்டாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தையாகிய பொக்கிஷன் நமக்குள் இருக்கும்போது நம்ம என்ன வேண்டிக் கொண்டாலும் கர்த்தர் அதை நிறைவேற்ற போகிறார், கர்த்தர் அதை வாய்க்க செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கை அல்ல. தேவனுடைய வசனம் இல்லாத ஒரு மனுஷன் அவன் வறண்டு போன நிலத்தை போல இருக்கிறான். வாழ்க்கையில் உயர்வு இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, வாழ்க்கையில் உயர்த்தப்பட முடியாது, அப்படியாக அவன் இருப்பான். ஆகையால் நண்பு சகோதர சகோதரிகள், இந்த தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை சொல்ல போகிறேன். ஏற்கனவே 1ஆம் தேதி இரவு 2025 சில தீர்க்க தரிசனமான வார்த்தை 7 எக்காலம் சத்தம் என்று சொல்லி தேவ தூதர்கள் அந்த சத்தத்தை ஊதுவார்கள். 2 சத்தத்தை வானத்தில் ஏறெடுப்பார்கள், 2 சத்தத்தை சபைக்குள்ளே ஆண்கள் நடுவில் பெண்கள் நடுவில் ஏறெடுப்பார்கள் என்று பார்த்தோம். இன்னும் 2 சத்தங்கள் சிலருடைய காதுக்குள்ளே வலது காதத்தில் இடது பக்க காதத்தில் ஊதுவார்கள் என்று, இன்னொரு சத்தம் உயரமான மலையிலிருந்து ஊதப்படும். மொத்தத்தில் 7 சத்தத்தின் வார்த்தை இந்த உலகத்தில் சபைகளுக்கு நற்செய்தி, சபைகள் வளர்ச்சி, சபைகள் ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்துவை அறிந்தவர்கள் ப்ரிப்பேர், அவர்கள் தயாரியாக இருப்பார்கள் 2வது வருகைக்காக. ஆனால் நம்பாம போகிறவர்கள், போய் தீர்க்க தரிசனங்களை விசுவாசித்து களியாட்டுக்கு உலக பிரகாரமாக இருந்து உலக பிரகாரமாக நடக்கிற அவர்களுக்கு நியாய தீர்ப்பு, தண்டனை, அழிவு என்று சொல்லி சில காரியம் 2025 நாங்கள் பார்த்தோம். அது இப்போது கூட நடந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான அழிவு வரும் அப்படி என்று சொல்லி, தீ விபத்துனால ஒரு அழிவு வரும், அதே போல் மழையினாலே ஜலத்தினால ஒரு அழிவு வரும் என்று சொல்லி பார்க்கும்போது, இன்றைக்கி அமெரிக்கா ஒரு காட்டு தீ பிடிச்சி இன்றைக்கி நிறைய ஏக்கர் கணக்கில் அது நிறைய மக்களுடைய பொருளை சேதப்படுத்தி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அணைக்க முடியாமல் கஷ்டப்படுகிறாங்க. மக்கா முஸ்லீம் நாடில் மழையினால நிறைய இடத்துல வெள்ளம் அடித்து நிறைய வீடு, நிறைய கட்டடம், நிறைய பொருள் சேதமாயிருப்பது, உயிர் சேதமாயிருப்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏற்கனவே 2020, 21, 19 ஆரம்பித்து 3 வருஷங்கள் கொரோனானால பாதிக்கப்பட்டு உலகமே தத்தளித்து கொண்டு பஞ்சத்துக்குள்ளே இருக்கும்போது, கவலைக்குள்ளே இருக்கும்போது, மீண்டும் இப்போதான் வந்து கொண்டிருக்கும் போது மீண்டுமாக அநேக விதமான காரியம். பிரியமானவர்கள், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாம் புஸ்தகத்தில் நோவா காலத்தில் என்ன நடந்துச்சு என்று எல்லாருக்குமே அறிவு இருக்கிறது, தெரிஞ்சிருக்கிறது. நிறைய சபையில் போதித்து இருக்கிறாங்க. நோவா காலத்தில் கீழ்ப்படியாத போன மக்கள் அழிந்து போயிருப்பது, கட்டளையும் கற்பனைகளையும் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதனால அழிந்து போயிட்டாங்க. கீழ்ப்படுகிற நோவாவையும் அந்த குடும்பத்தாரை கர்த்தர் காப்பாற்றி வழிநடத்தி கொண்டு போய் இப்போது அந்த சந்ததியை பூமி எங்கும் நிரப்பி இருப்பதை பார்க்கிறோம். அதே மனுக்குலத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அக்கிரம் மிகுதியாகிறபடினாலே அநியாயங்கள், அக்கிரமங்கள், மனுஷன் சிந்திப்பதெல்லாம் தீமையாக இருக்கிறது. அவன் எண்ணங்கள் தோற்றமெல்லாம், இருதயத்தின் தோற்றமெல்லாம் அக்கிரம் அநியாயத்தில் நிரம்பி இருக்கிறபடினாலே நிறைய மக்கள் இன்னைக்கு சமாதான அற்றவர்களாக, தெய்வ அன்பு இல்லாதவர்களாக, உலக பிரகாரமாக கோபங்கள், விரோதங்கள்,
அநேக விதமான அக்கிரம சிந்தனையோடு இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையாலே மனம் திரும்ப வேண்டும், சிந்தனை தேவன் பக்கமா திரும்ப வேண்டும். ஒரு வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கென்று, ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்று நம்ம அறிந்திருக்க வேண்டும் என்று இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படுகிற காலத்தில் இது நடக்கும். தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமா ஜனங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யங்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், இப்படி நம்ம இயேசு தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அக்கிரமம் அதிகமாகிறபடினாலே அநேகருடைய அன்பு தணைந்து போகும் என்று 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அன்பில்லாத உலகத்துல, பாவம் நிறைந்த இந்த உலகத்துல, ஆகையாலே உலகத்தின் களியாட்டுகள், உலகத்தின் பாவங்களை சபைக்குள்ள கொண்டு வராமல், ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், மூப்பர் விசுவாசிகளாக இருக்கட்டும், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை செய்து தேவனை சந்தோஷப்படுத்தும், தேவன் சித்தத்தை நிறைவேற்றும். ஆமென். அதுக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்ம பிரியமா இருந்து வருகிற எல்லா அழிவுக்கு நம்மை தப்பு வைப்பார். ஆமென். ஆகையால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அன்பாக சொல்லுகிற தேவனுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம், சபையை ஆயத்தப்படுத்துவோம். இன்னைக்கு சபை சொல்லப்போனா கள்ள தீர்க்க தரிசனம் நிறைந்துதான், துருபதேசம் நிறைந்துதான், ஒரு சரியான சத்தியத்தை விளக்காமல், சரியான விதத்தில் ஜெபிக்காமல், மக்களை உலகத்தின் பிரகாரம் நடத்தி கொண்டு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆளை போல வச்சு கொண்டு இன்னைக்கு ஊழியத்தை செஞ்சு கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். சபை என்பது எல்லா ஜனங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிற ஒரு ஆலயமாக இருக்கிறது, சத்தியத்தை கேட்கிற ஒரு ஆலயமாக இருக்கிறது. இயேசு ஜபாலயத்தில் பிரசங்க பண்ணும் போது அநேகர் ஆச்சரியப்பட்டார்களே. அப்படி தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் மட்டுமே அறிவிக்கணுமே, வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்தணுமே. ஆதியா புஸ்தகத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் அநேக சுவிசேஷம், அநேக ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. அதை சொல்றதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லாம உலகத்தின் களியாட்டங்கள், கதைகள், சொல்லப்போன அநேக விதமான தேவையில்லாத காரியங்களை பேசிக்கொண்டு இன்னைக்கு நேரத்தை, நாட்களை வீணாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நாட்கள் ரொம்ப கொஞ்சம் குறைவா இருக்கிறபடினாலும், இயேசு சீக்கிரமா வருகிறபடினாலும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, விளைப்பு உணர்வோடு நம்ம நல்ல முழங்காலிட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்து, இரவெல்லாம் ஜெபித்து, பகலெல்லாம் ஜெபித்து, வேதத்தை இரவும் பகலும் வாசித்து ஞானித்து, கட்டளை கற்பனைகளை கைகொண்டு தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து நம்ம கர்த்தரை சந்தோஷப்படுத்துறதுக்காக உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் தொடர்ந்து உங்களை பிரியமாக இருந்து ஆசீர்வதிப்பார். வருகிற எந்த தீங்கு இருந்தாலும், எந்த அழிவு இருந்தாலும், எல்லா தீங்குக்கு அழிவுக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் மீண்டுமாக சில வசனத்தின் மூலமாக வந்து உங்கள் மத்தியில் பேசும்படியாக கிருபை பாராட்டட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.